எலக்ட்ரிக் என்ஜினுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ட்ரெயினுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இருக்கிற வயரில் 25,000 வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். லோகோ பைலட் என்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரெயினோட ரூஃபில் இருக்கிற டிவைஸை பேட்டரி பவர் மூலமாக ரைஸ் பண்ணிடுவார். அந்த டிவைஸோட பேர் தான் பேண்டோகிராஃப். பேண்டோகிராஃப் ஓகச்சின்னு சொல்லக்கூடிய ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்டை டச் பண்ணிட்டு இருக்கிறதால தான் அந்த வயர்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி தொடர்ந்து ட்ரெயினுக்கு கிடைக்கும். ட்ரெயின் டனல்குள்ளே போகும் பொழுதும் பேண்டோகிராஃப் ரைஸ்டாக இருக்கும். இந்த பேண்டோகிராஃப் அதிக மழை, வெயில், வேகமான காற்று, சன்லைட்டுன்னு எதுலேயுமே பாதிக்காத மாதிரி வெதர் ப்ரூஃப் ஃபீச்சர்ஸோடு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் என்ஜினை டிட்டாச் பண்ணும்போதும் கோச்சில் இருக்கக்கூடிய லைட்டு, ஃபேனு, ஏசி, சேஃப்டி டிவைஸ், எமர்ஜென்சி சிஸ்டத்துக்கு தேவையான பவர் சப்ளை ட்ரெயினில் இருக்கிற பேட்டரி பேக்கப் சிஸ்டம் மூலமாக கிடைக்கும். சில மெட்ரோ ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டி ஓவர்ஹெட் வயர்ஸ் மூலமாக இல்லாமல் கான்டாக்ட் ஷூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்லைடிங் மெட்டாலிக் பாடி மூலமாக தேர்ட் ரயிலிருந்து கிடைக்கும். ஃபைனலி ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், சப்வே மூலமாக ட்ராக்கை கிராஸ் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃப்.